Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோல நாம டெஸ்ட் சினாரியோ அப்படின்னு என்னன்றதை பார்க்க போறோம். நம்ம குக்கும்பர் பார்க்கும்போதே சினாரியோ அப்படிங்கிற அந்த வேர்டை கேட்டிருப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும் சினாரியோனா என்ன அப்படிங்கிறது. தெரியலனாலும் பரவாயில்ல, நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கணும். டெஸ்ட் சினாரியோ அப்படிங்கிறது என்னன்னா, நமக்குன்னு ஒரு பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். கரெக்டா, இந்த ப்ராடக்டோ இல்ல இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியோ இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற அந்த பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அந்த பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட்டை ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு விஷயம்தான் டெஸ்ட் சினாரியோ. இந்த டெஸ்ட் சினாரியோ மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும்னா, நிறைய டெஸ்ட் கவரேஜ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆங்கிள் இருந்து நம்ம யோசிச்சு டெஸ்ட் பண்ணிருக்கோமா, இந்த பர்டிகுலர் ஆங்கிள் இருந்து நம்ம யோசிச்சு டெஸ்ட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினாரியோஸ் ஒரு எண்ட் யூசர் எப்படி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஃபார்ம்லயே நம்ம அந்த ஃப்ளோவிலே நமக்கு எழுதப்படுற ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் டெஸ்ட் சினாரியோ. ஸோ இது மூலியமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய டெஸ்ட் ஏரியாவை கவர் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நான் கவர் பண்ணாம விட்டுட்டேன், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நான் கவர் பண்ணாம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாட்ஸ்அப் எடுத்துக்கோமே. ஒரு யூசர் மல்டிமீடியா ஃபைல்ஸை சாட் பண்ணும்போது சென்ட் பண்ண முடியணும் அப்படிங்கிற சினாரியோ ஒன்று. ரெண்டாவது, ஒரு யூசர் ஆடியோ கால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இல்லை ஒரு யூசரால வீடியோ கால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். வெரிஃபை, ஒரு யூசர் என்னன்னா ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா அவங்களால, இல்லை ஒரு யூசரால 300 MBக்கு மேல ஃபைல் சைஸ் இருந்ததுன்னா அதை அட்டாச்மெண்ட்ல அனுப்ப முடியக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சினாரியோஸ். இதெல்லாம் 300 MBன்றது ஒரு நம்பர், கரெக்டான நம்பர் கிடையாது, நான் சும்மா ரேண்டமா எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னன்னா, இந்த 1ல இருந்து 3 வரை இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் சினாரியோஸ். நம்ம பாசிட்டிவ் சினாரியோ தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. நிறைய கோட் கவரேஜ் வேணும் அப்படின்னா நம்ம என்னன்னா நெகட்டிவ் சினாரியோஸும் நிறைய எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீடைல்டா எதுவுமே எழுதாம ஜஸ்ட் மேலோட்டமா இப்ப இதை சொன்ன உடனே உங்களுக்கு என்னென்னலாம் இதுல பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுல்ல. இதை நான் பண்ணணும், அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா கிடைக்குது. கரெக்டா? சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு டெஸ்ட் கேசஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் டெஸ்ட் மெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண போறதில்லை, எனக்கு தேவை என்னன்னா எல்லா ஏரியா ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டியும் என்னன்னா கவர் ஆயிருக்கணும், எனக்கு டெஸ்ட் கவரேஜ் நல்லா இருக்கணும், எனக்கு சினாரியோ மட்டும் நீங்க எழுதுனாவே போதும், டெஸ்ட் கேஸ் எல்லாம் எழுத தேவையில்ல அப்படின்னு சொல்ற கம்பெனிஸும் இருக்கு. ஓகேவா? அப்படி இருந்துட்டா ரொம்ப ஜாலி. நீங்க டெஸ்ட் கேசஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்படிலாம் எதிர்க்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற சினாரியோஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஒவ்வொரு சினாரியோவையும் நம்ம ஃபர்தரா இன்னும் டீடைல்டா பிரிச்சு எழுதணும்னா அதுதான் டெஸ்ட் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிமீடியா ஃபைல்ஸை சென்ட் பண்ண முடியுதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டா அது சினாரியோ. அந்த மல்டிமீடியா ஃபைல்ல இமேஜ் இருக்கு, ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு. கரெக்டா? ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இப்போ ஒரு யூசரால இமேஜ் சென்ட் பண்ண முடியுதான்னு பாரு, இல்ல ஒரு யூசரால வீடியோ சென்ட் பண்ண முடியுதான்னு பாரு, ஒரு யூசரால ஆடியோ சென்ட் பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா டீடைல்டா எழுதி அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸையும் சேர்த்து எழுதுனா அதுதான் டெஸ்ட் கேஸ். அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஹை லெவல்லா என்ன பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எய்மை மட்டும் ஒரு லைன்ல கொடுத்துட்டா அதுக்கு பேரு டெஸ்ட் சினாரியோ. இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் கேஸ்னா என்ன, அது எப்படி எழுதணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீடைல்டா தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சினாரியோ மட்டும் சில கம்பெனிஸ் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி நீங்க டெஸ்ட் சினாரியோ மட்டும்தான் எழுதுறீங்க அப்படின்னா அதுல அட்வான்டேஜ் நிறைய இருக்கு, உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது. பட் டிராபேக்ஸும் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம குக்கும்பர் பார்த்தோம்ல, அகைன் அதுல பாத்தீங்கன்னா சினாரி ஃபீச்சர் ஃபைல் எழுதிருக்கோம், அதுல என்ன ஃபீச்சர்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஷார்ட்டா கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சினாரியோ எழுதிருக்கோம், அந்த சினாரியோ என்ன மாதிரியான சினாரியோ அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது கிவனு, வென்னு, தென்னு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்ற அந்த ஸ்டெப்ஸை டீடைல்டா இந்த கிவன், வென், தென் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ இத படிக்கிறப்பதான் உங்களுக்கு அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும்.
இந்த கேஸ்ல நம்ம வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டதுனால அது யூனிவர்சலா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷனு. ஸோ அந்த சினாரியோ பேரை பார்த்த உடனே அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா ஆர்கனைசேஷனுக்குள்ள யூஸ் ஆகிற அந்த ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ன்ற எந்த அவசியமே கிடையாது. கரெக்டா? உங்க டீம்ல என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க, அது எந்த மாதிரியான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது புதுசா வேலைக்கு சேர்றவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு டீம்ல இருக்காரு ஒரு நபர், இப்ப நான் இருக்கேன், என் டீம்ல வந்து நான் ஒரு 8 வருஷம் 9 வருஷமா நான் வேலை செய்யறேன் அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு அந்த அப்ளிகேஷன் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஸ்கிராச்ல இருந்து அது டெவலப் ஆன ஸ்டேட்ல இருந்து நான் அந்த கம்பெனில அந்த ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். எனக்கு சும்மா வெறும் ஒரு லைன்ல இப்படி எழுதிட்டாவே போதும், அதுக்கு நான் 50 ஸ்டெப் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருந்தாலும் அதை நான் ஈஸியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவேன். என் இடத்துக்கு நாளைக்கு புதுசா அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து ஒர்க் பண்றாரு. ஓகே, அவர் டெக்னிக்கலா ஸ்ட்ராங், அந்த ப்ராடக்ட் என்னன்றது அவருக்கு தெரியாது. அப்போ வெறும் இந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இருக்கு அப்படின்னா அது எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அவருக்கு தெரியாது, அப்ளிகேஷன் தெரியாதுன்ற பட்சத்துல. ஸோ இது ஒரு மேஜர் டிராபேக். அப்ளிகேஷன் தெரியாதவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்ஸ் இல்லாம இருக்கும். ஓகேவா? இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அவங்களோட ரெகுலர் பார்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஒர்க்குக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நமக்கு டெஸ்ட் கேசஸ் தான் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும், டெஸ்ட் சினாரியோஸ் அதிகமா ஹெல்ப் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கிளியரா இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் சினாரியோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட் சினாரியோனா என்ன அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Cheers. Thanks.